வணக்கம் நண்பர்களே. தற்கொலையோட கதறல் இன்னைக்கு தஞ்சாவூர்ல கேட்டுச்சு. நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த கதறலுங்கிறது முன்னெல்லாம் 3 நிமிஷமா இருந்தது. அது கொஞ்சம் டெவலப் ஆகி 10 நிமிஷம் ஆச்சு. இப்ப 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கதற ஆரம்பிச்சிருக்கா. நல்ல முன்னேற்றம், நல்ல ட்ரைனிங்கு, நல்ல மகப்பெல்லாம் இப்ப பண்றது இல்லை. அதே போல அந்த இதை பேப்பர் A4 ஷீட்டை பார்த்து படிக்கிறதே கொஞ்சம் இயல்பா பேசுற மாதிரி மாத்திக்கிட்டா. ஏன்னா நாளாக நிறைய மேடைகள் ஏற ஏற அந்த அனுபவங்கிறது வரும் இல்லையா? அப்படித்தான். எப்படி படத்துல ரொம்ப கேவலமா பார்க்க சகிக்காம இருந்த அந்த மூஞ்சி இன்னைக்கு உச்சா நடிகன்னு சொல்லிக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இப்போ இந்த தற்கொலையோட மேடை பேச்சில் தெரியுது. இன்றைய கதறல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொய். 100% பொய்களை மட்டுமே ஒரு தன்னுடைய பிரச்சாரமாக அவன் முன்னெடுத்திருக்கான். இது அவங்களுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட்னு நினைக்கிறான். அதாவது தேர்தல் அரசியல்ல நம்ம எப்படி செயல்படணும், எதை முன்வைக்கணும் அப்படின்னு பார்த்தா, இங்க ஒரு பக்கம் அரசாங்கம் நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இதெல்லாம் சாதனை, இந்த மக்களை நாங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சாதனைகளை, தங்களுடைய சாதனைகளை தேர்தலுக்கு முன்பாக பிரச்சாரமாகவே அவங்க முன்னெடுக்கிறாங்க. இப்போ இதுக்கு எதிராக என்ன செய்ய முடியும், இதுக்கு எதிராக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, முழுக்க முழுக்க பொய்களை பேச ஆரம்பிச்சிருக்கா. அதை சாதாரண ஒரு அரசியல் கட்சி செய்யும் போது அது வழக்கமான குற்றச்சாட்டை பார்ப்பாங்க ஜனங்க. புதுசா ஒரு ஆளு, அதுவும் நடிகன் சொல்லும் போது அதற்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும். இது பொய் தானே அப்படின்னு கூட யோசிக்காம அதை பத்தி பேசுவாங்க. அப்படிங்கிறது தான் இதுல இந்த நடிகனை களமறைக்கு விட்டுருக்காங்களா அவங்களுடைய அஜெண்டா. இப்போ இந்த நடிகன் இன்னைக்கு என்னென்ன பொய்களை சொல்லியிருக்கா, இனி அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கணும். நம்ம ஒரு இது தஞ்சாவூர், இப்போ அடுத்து அவன் திருநெல்வேலிக்கோ அல்லது இன்னும் கன்னியாகுமரிக்கோ போய் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கெல்லாம் என்னென்ன பொய்களை அவன் சொல்றான், அதை தான் நம்ம இனிமேல் பார்க்கணும். இந்த தஞ்சாவூர் கதறல்ல என்னென்ன பொய் சொல்லியிருக்கான். இப்போ நம்ம இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பெரிய வாக்குறுதி பட்டியலை கொடுத்தது. அந்த வாக்குறுதிகள்ல பெரும்பாலும் அவங்க நிறைவேற்றிருக்காங்க. வாக்குறுதி பட்டியலில் சொல்லாத சில விஷயங்கள், இந்த காலை உணவு மாதிரியான பல விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க. கூடவே சில விஷயங்கள், அதாவது இந்த மாசம் ஒரு முறை மின் கட்டணம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான வாக்குறுதிகள் அவங்களால நிறைவேற்ற முடியல. முக்கியமா இந்த நீட்டு, அந்த நீட்டை நாங்க எப்படியாவது ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வரைக்கும் அது முடியல. காரணம், ஒன்றிய அரசு பலமாக முட்டுக்கட்டை போட்டு அதை வச்சுக்கிட்டு இருக்கு. மாநில அரசால் முடியவே முடியாது அப்படின்ற நீட்டை இவங்க ஒழிக்கிறேன்னு பொய் சொன்னாங்க அப்படின்னு இவன் சொல்றான். அது பொய்யல்ல. மாநில அரசால் ஒழிக்க முடியாது அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கு. குடியரசுத் தலைவர் அது மேல ஒரு தலகாணி போட்டு ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ குடியரசுத் தலைவர் நியாயமா இருக்கணும். இந்த ஒன்றிய அரசு நியாயமா நடந்திருந்தா இந்நேரம் நீட் விலக்கு நமக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த கல்விங்கிறது இரு தரப்பு, அதாவது மத்திய மாநில அரசு கன்கரண்ட் லிஸ்ட்னுவாங்க, 2 தரப்பும் முடிவு பண்ற இடத்துல இந்த கல்வியை வச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மத்திய அரசு இசைவு தெரிவிச்சிருந்தா, மத்திய அரசு இந்த தீர்மானத்தை ஜனாதிபதி இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் நமக்கு அந்த நீட்டுங்கிற ஒரு கழுத்தை நெரிக்கிற, மாணவர்கள் கழுத்தை நெரிக்கிற ஒரு மோசமான விஷயம் இந்நேரம் அகற்றப்பட்டு இருக்கும். அதற்கு வாய்ப்பு தராது யாருன்னா ஒன்றிய அரசு. நீ நியாயமா யாரை கேட்கின்றாச்சா, நீ மத்திய அரசை பார்த்து கேட்கணும். இப்போ இவங்க பொய் சொல்லிட்டாங்க, முடியாத சொல்லிட்டாங்க. இது முடியாதது அல்ல. 1 கோடி கையெழுத்து வாங்கினாங்க. காரணம் என்னன்னா, மக்கள் அத்தனை பேர் எதிராக இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு. இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இந்த நீட் வேணான்னு சொல்லிட்டு தீர்மானம் அது சட்டசபையில் நிறைவேற்றுது. அப்போ இதை ஏற்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கு? ஒன்றிய அரசுக்கு இருக்கு. அதை அவர்கள் ஏற்க மறுக்கிறாங்க. நான் பலமுறை சொல்றதா, காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது, அதுல திமுகவும் இருந்தது. சோ காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த நீட்டை பாஜக செயல்படுத்துனா, காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லாத்தையுமே நீ ஏத்துக்கிட்டியா? காங்கிரஸ் கொண்டு எல்லா விஷயங்களையுமே நீ அப்படியே விட்டுட்டியா? பிளானிங் கமிஷன் பேர் உள்பட எல்லாத்தையும் மாத்துறீங்களாடா? அப்ப இந்த நீட்டை மட்டும் எது கட்டின்னு தொங்குறீங்க? ஏன்னா இது உங்களுக்கு சாதகமா இருக்கு. இதன் மூலம் கோடிக்கணக்கில் நம்ம கொள்ளடிக்க முடியும். அந்த வழி இதுல தெரிஞ்சதுனால நீட்டை நீங்க விட மாட்டேன்றீங்க.
ஸோ இதை செய்ய வேண்டியது ஒன்றிய அரசு. வழக்கம் போல வந்து இந்த பேச்சு முழுக்க ஆரம்பிச்ச ஒரு 2 நிமிஷம் கூட வந்து இந்த நாய்க்கு வந்து ஒழுங்கா பேச தெரியல, தன்னுடைய திட்டங்கள் என்னன்னு சொல்ல தெரியல, வேற இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, மக்களுடைய பிரச்சனை எவ்வளவு இருக்கு, அதை பத்தி எல்லாம் சொல்ல தெரியல. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்டாலின் சாருக்கு வந்துட்டான். வழக்கம் போல வந்து இந்த திமுக அரசுக்கு எதிராக எவ்வளவு அவதூறுகளை கொட்ட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து கொட்டிட்டு போயிருக்கா தஞ்சாவூர்ல. திரும்ப திரும்ப வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் அப்படின்னு சொல்றான், திரும்ப திரும்ப வந்து வீட்டுக்கு ஒரு விஜய்ன்னு சொல்றான். இவனுடைய ஒழுக்கக்கேடான நடத்தை, இவன் விதைத்து வைத்திருக்கிற அந்த பொறுக்கி மனப்பான்மை, இதனுடைய விளைவு வீட்டுக்கு ஒரு விஜய் என்னென்ன பண்றான் அப்படிங்கிறத வந்து இந்த தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கே வந்த விஜய்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே இது திரும்ப ஒரு கரூர் ஆயிடுமோன்ற அளவுக்கு அந்த தடுப்புகளை எல்லாம் வந்து எப்படி தூக்கி அடிச்சுட்டு போறாங்க. போலீஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு சிரமப்பட வேண்டியிருக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் சரி, அல்லது இவர்களை கட்டுப்படுத்துறதுக்கும் போலீஸ் வந்து உண்மையிலேயே திணறி போற அளவுக்கு வந்து அந்த தற்குறி பசங்க பொறுக்கித்தனம் பண்றாங்க. இதுல வீட்டுக்கு ஒரு விஜய் இப்போ வந்து ஆரம்பிச்சுட்டாங்களாம் இவனுக்கு ஓட்டு போட சொல்லி. ஏடா டேய், நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்த? நீ வந்து கூட்டணிக்கு ஆள் பிடிக்கிறது நீ எவ்வளவு தூரத்துக்கு ததிகம் போட்ட? இத்தனை இப்போ இந்த திமுக கூட்டணிங்கிறது ஏன் முதல்வர் காங்கிரஸ் வந்து ஜஸ்ட் லைக் போடா அப்படின்னு சொல்லி இருக்க முடியும் அவரால்? ஏன் காங்கிரஸை வந்து இழுத்து வச்சிருக்காருன்னா, இவன் சொன்னான் பாருங்க, இந்த கூட்டணியை உடைச்சு காட்டுவன்னு சொன்னான் பாருங்க, அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து இந்த கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்காரு. காங்கிரஸுக்கு ஒரு 5 சீட்டு அதிகமாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்து அவங்களை வந்து உட்கார வச்சிருக்காரு இந்த தேர்தலில். அடுத்த தேர்தலில் நிச்சயமா வந்து இவனை சுத்தமா சீன்றதே வந்து ஆள் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் வந்து முக்கியமானது, அதனால அதை செஞ்சிருக்காரு. நீ கூட்டணிக்கு கட்சி வந்துடும், காங்கிரஸ் வந்துடும் எவ்வளவு காத்துக்கிட்டு இருந்த, யார் யாரெல்லாம் விட்டு எங்கெங்கெல்லாம் பேரம் பேசின. ஆனா இன்னைக்கு அது நடக்கல. இப்ப கூட்டணிகளை திட்டான். இவன் கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க, செங்கோட்டையன் வந்துட்டாரு, ஓபிஎஸ் வரப்போறாரு, அவங்க வரப்போறாங்க, இப்படி காத்துக்கிட்டு இருந்தவனுக்கு கடைசியில யாருமே வரல அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்போ மிச்ச மீதி இருக்கிறவங்களாவது வந்துருவாங்களான்னு பார்த்தா அவங்களும் வரமாட்டாங்க, அதிமுக பக்கம் தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ கூட்டணிகளை திட்டான். 2 அணி இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இதுதான். அவங்க 2 பேரும் திட்டான். நீ நானும் மாறி மாறி கொள்ளடிக்கலாம், புதுசா அவனையும் விட்டுறக்கூடாது. சரி, அப்படியே கூட இருக்கட்டும்டா. இந்த தமிழ்நாடு முன்னேறுவதற்கு 50 ஆண்டுகள் உழைத்த கட்சிகள் அவங்க. கண்டிப்பா வந்து அதுல நேர்மை முழுசா 100% வந்து அவங்க ஊழலற்றவர்கள் அப்படின்னு யாரும் சொல்லல, தமிழ்நாட்டு மக்கள் அதை சொல்லல. நிச்சயமாக இரு தரப்பிலும் ஊழல் நடந்திருக்கு. தேரை எடுத்தவன் புறங்கையே கண்டிப்பா நக்கித்தான் இருப்பான், அதெல்லாம் யாரும் இல்லைன்னே சொல்லல. நீ என்னத்துக்கு வரங்க? நீ வந்து என்ன கிழிக்க போற? உன்னுடைய விஷன் என்ன? நீ என்ன செய்ய போற? நீ சொல்ற, நீ விஷன் சொல்ற, அதெல்லாம் வந்து உன்னால செய்ய முடியுமா? இந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதற்கு உங்ககிட்ட பதிலே இருக்காது. நீ வந்து இதை விட பல மடங்கு கொள்ளடிக்க போற, அல்லது கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போற. அதுக்கு தானே நீ வரன்ற. நீ சுயமாக சுயமா முடிவு பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை பண்ற வந்திருக்க. மக்களுக்கு சேவை பண்ற லட்சணம் இதாடா. ஊரை கூட்டம் மட்டும் தான் போடுவியா, வேற எந்த வேலையும் செய்ய மாட்டியா? ஏன் களத்துல இவ்வளவு பேசுறிய? நீங்க நிலத்தடி நீர் இல்ல, தண்ணீர் திவால் ஆகுதுன்னு சொல்லி உன் கட்சிக்கார தற்குறிகள் அவ்வளவு பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் உன் கட்சிக்கார தற்கொலைகள் எவ்வளவு இருக்கானோ அந்த நாய்களை போய் முதல்ல இருக்கிற நீர்நிலைகளை சுத்தப்படுத்த சொல்லு, கால்வாய்கள் வாய்க்கால்களை சரி பண்ண சொல்லு. தன்னார்வலர்களா மாறி வந்து அந்தந்த கிராமத்துல சேவை செய்ய சொல்றா. அது தானா முன் வந்து செய்யணும். அதெல்லாம் நீ போவ, கூட்டம் போடுவ, இருக்கிற கவர்மெண்ட் வந்து திட்டுவ. மக்களுக்கு அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு தலை குனியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முதல்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றிய அரசு எடுத்து பேச மாட்ட, உன் பிரச்சனையை கூட பேச மாட்ட. உன் பிரச்சனையா பேசுறவனுக்கு உடனே தேங்க்ஸ் சொல்ல ஒரு துப்பு இல்ல. அதுக்கும் இவ்வளவு நாள் இப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்க ஒரு நன்றி சொல்றதுக்கு. ஊர்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல தெரியற உனக்கு நீ இறங்கி வேலை பார்த்தியா? அதுக்காக நீ இங்க கட்சி அரசியலே பேசக்கூடாது. நேரா வந்து களத்துக்கு போயிட்டு இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு உன்னால முடிஞ்ச வரைக்கும் உன் சக்திக்கு ஏற்ப, உன் கையில காசு இருக்குல்ல, கோடி கோடிய குவிச்சு வச்சிருக்கல, உச்சரடி அமைச்சர், அந்த பணத்துல ஜனங்களுக்கு போய் பண்ணு.
அதுக்கப்புறமா வந்து பேசு, இவங்க ஒன்றும் பண்ணல பாரு நான் பண்ண அதையெல்லாம் அப்புறம் வந்து பேசுதா, எடுத்த உடனே என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துரு, நான் அதை அப்படியே நிமித்திருவேன். அதிகாரம் இல்லைன்னாலும் உனக்கு இருக்கிற மக்கள் சக்தி இருக்குல்ல, அவங்க அவ்வளவு பேர் உங்க கூட நிக்கிறாங்கல்ல. இப்போ ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வந்து இப்படி இவ்வளவு பேர் வந்து வேலை வெட்டி எல்லாம் வந்து தண்டமா உட்காந்துட்டு இருக்குது இல்ல தற்குறிகள். இந்த தற்குறிகளை கொண்டு போய் ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன அடிப்படை பிரச்சனை இருக்கோ அதுல எதையெல்லாம் உங்களால தீர்த்து வைக்க முடியுமோ, அதை எதையெல்லாம் உங்களால களத்துல இறங்கி செய்ய முடியுமோ அதை போய் செஞ்சுட்டு அப்புறம் வந்து பேசு. இந்த தண்ணீர் திவாலை பத்தி நீ நியாயமா எப்படி பேசியிருக்கணும் தெரியுமா? இதெல்லாம் நான் தமிழ்நாடு முழுக்க என்னுடைய தொண்டர்களை வச்சு நான் செஞ்சேன். அதை தாண்டி வந்து இதுக்கு இப்படி ஒரு கிரைசிஸ் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லு. உங்ககிட்ட பிளான் இருக்கா தண்ணீர் திவாலை தடுக்கிறதுக்கு? என்ன பிளான் இருக்கு சொல்லு பார்ப்போம். போய் சம்பந்தப்பட்ட போய் பேசணும், போய் தான் பேசுறாங்க, போகாம உட்காந்து இருக்காங்க. நீ மீனவர்களுக்கு பாதுகாப்பு எப்படா கொடுப்ப? பாதுகாப்பு ஒவ்வொரு போட்டுக்கு பின்னாடி ஓடுவே நீ. உனக்கு இன்டர்நேஷனல் வாட்டர் பார்டர் எதுனாலும் தெரியுமா உனக்கு? இந்த மக்கள் வந்து அவங்க ஏதோ ஒரு ஏன்னா அது யாராலுமே வந்து இதுதான் பார்டர், இதை தாண்டி அங்க போயிட்டு போகணும் அப்படிலாம் வந்து யாரும் பிளான் பண்ணி போறதில்ல. இது தற்செயலா நடக்குது, அவங்க கைது பண்றாங்க, அரசு பேசுது, திரும்ப வந்து அவங்கள மீட்குது. அதை மீறி வந்து அந்த மீனவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏற்படும் போது அரசு வந்து நடவடிக்கை எடுக்குது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு குரல் கொடுக்குது மாநில அரசு. அதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது யாருன்னா ஒன்றிய அரசு. அவங்கதான் வந்து ராஜரீதியான உறவுகள். இது இப்ப இலங்கை அரசோட அவங்க பேசணும், இதுக்காகவே பேசணும். சும்மா போகும்போது போற போக்குல ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி வந்து இந்திய அரசு சொல்றது, அவங்க வந்து அதை கண்டுக்காம விடுறது, அப்படி இல்லாம இதுக்காகவே ஒரு சந்திப்பு நடத்தி இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தி இனி மீனவர்களை தொடக்கூடாது, மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு சொல்லணும். அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பிரதமருக்கு இவர் கடிதம் எழுதுறாரு. நீ என்ன பண்ணுவ? நேர பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கும் போது அதான் சொல்றாரு சிஎம். அதுக்கு மேல நீ என்ன பண்ணுவ? பிஎம் வீட்டு வாசல்ல போய் உண்ணாவிரதம் இருப்பியா? வேற நீ கடிதம் எழுதாம நீ எல்லாம் பண்ணுவ? கடிதம் எழுதாம மெயில் அனுப்பியா, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியா? என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி இன்னைக்கு பேசின அத்தனையுமே அபத்தத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இவனுக்கு செல்வாக்கு ஏறுது. ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த பர்சன்டேஜ், இவங்க போடுற வேகத்துல இன்னொரு பர்சன்டேஜ் 60-70% தாண்டிட்டு இருக்கும் இவங்களுக்கு. அதனால வந்து முதல்வர் தூக்கம் எல்லாம் தவிக்கிறே, உன்னையெல்லாம் ஒரு மயிரா கூட வந்து அவர் மதிக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்க. உன்னையெல்லாம் வந்து ஒரு ஆளா நினைச்சு உனக்கு பதிலே கொடுக்கக்கூடாது, பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக அந்த உயர்மட்ட தலைவர்கள் அவ்வளவு பேர் அதெல்லாம் தெளிவா இருக்காங்க. யாராவது உன்னை மதிச்சு பேசுறாங்களா? நீ இவ்வளவு தூரம் கத்துறைய போய் ஊருக்கு போய் கத்துறைய, உன்னை எவராவது மதிச்சு உனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா? அதிமுக வைக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு உனக்கு பதில் சொல்ல முடியுமா? ஊழலை பத்தி பேசுறேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன் யாராவது சொல்லுவாங்களா இவங்க அப்படின்னு கேட்கறிய? நீ செஞ்ச ஊழலுக்கு இப்ப பதில் சொல்லியிருக்கேன். நாயே எத்தனை பேர் கேள்வி கேட்கிறாங்க. மத்திய அரசு கேள்வி கேட்குது, வருமான வரித்துறை கேள்வி கேட்குது. வருமான வரி கட்டாம நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி கோர்ட்ல போயிட்டு நீ வந்து அப்பீலுக்கு போயினுக்கிற. உன் பொண்டாட்டிக்கு வந்து உனக்கு ஜீவனாம்சம் கொடுக்க துப்பு இல்லாம வந்து அதை ஜவ்வா 5 வருஷம் வந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க. நீ பேசலாமா ஊழல் பத்தி? நம்பர் 1 ஊழல்வாதி நீ தான்டா. இந்த உலகத்திலேயே நம்பர் 1 ஊழல்வாதி, அது மட்டமான ஊழல்வாதி. ஒரே கான்ட்ராக்ட் எடுக்கிறான், இந்த கான்ட்ராக்டர்ல ஒரு 20% வந்து அவ ஊழல் எடுக்கிறான், கமிஷன் கொடுக்குறான், ஊழல் பண்றான் அப்படின்னா அதை கூட சகிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய வேலை, அந்த வேலையை செய்யறதுக்கு இவன் இதை பண்ணியிருக்கான். ஆனா நீயே ஒரு சினிமா நடிகை, வேறு ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமா நடிகன், ஒரு சினிமா நடிகனா இருந்துகிட்டு என்னென்ன வேலை பண்ற? வருமான வரி ஏய்ப்பு பண்ற, வாங்கலுக்காருக்கு வருமான வரி கட்ட மாட்டேன்ற, பிளாக் மணி வாங்குற, படத்துக்கான டிக்கெட்டை வந்து நீ வந்து பிளாக்ல வித்து அதை சம்பாதிக்கிற. ஒரு படத்துக்கு என்ன சம்பளம் சொல்லிட்டு ஒழுக்கமா சொல்ற உனக்கு யோகியதை கிடையாது, பொய் சொல்ற. உன்னுடைய படத்தோட வசூல முழுக்க வந்து எவ்வளவு முடிவாகிறதுக்கு பொய்யா அதை வந்து நீங்க ஏத்தி காட்டுற. எவ்வளவு குற்றச்சாட்டுகள்! இதெல்லாம் நீ ஏதாவது ஒரு வேலை பண்ற, ப்ராஜெக்ட் எடுக்கிற, அந்த ப்ராஜெக்ட் நான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா கூட அதை யாராவது ஏத்துப்பாங்க. ஆனா நீ பண்றதெல்லாம் என்ன? ஒரு நடிகனா இருந்துகிட்டு நீ இவ்வளவு தூரம் பண்ற. இதுல தனிப்பட்ட முறையில கள்ள தொடர்பு, நடிகையோட கள்ள தொடர்பு. ஒரு நடிகையா 2 நடிகையா?
எத்தனை பேர் பட்டியல் பெருசா நீண்டுகிட்டே போகுது. நடிகைகளோட கள்ள தொடர்பு, சொந்த மனைவிக்கு வந்து அவ்வளவு துரோகம் பண்ற, அந்த மனைவியை வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்க, உடல் ரீதியா மன ரீதியா கொடுமைப்படுத்திருக்க, உன் பசங்க காடி துப்புறாங்க, உன் பையன் எனக்கு உலகத்திலே பிடிக்காதவன் எங்க அப்பா தாண்டா அப்படின்னு சொல்றான், உன் பையன் கேவலம் கேடு கட்டவன், நீ எல்லாம் வந்து நீ குறை சொல்ற, நீ ஊழல் யாரு நீங்க ஊழல் பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியுமான்னு கேட்கிற. நீ முதல்ல சொல்ல முடியுமா? நான் ஊழல் பண்ணாதவன், நான் இனிமேல் ஊழலே பண்ண மாட்டேன், என் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, உன்னால சொல்ல முடியுமாடா நாதாரி? எத்தனை ஒவ்வொரு கூட்டமா வந்து உண்மையிலேயே வந்து மிகுந்த கடுப்பா இருக்கு. எனக்கு எதனால கடுப்புன்னா, ஏன்னா இது இத்து போன நாதாரி, இது மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, இவ்வளவு கேவலமான ஜென்மம் இது. அதை பார்க்க இவ்வளவு தற்கொலைகள் வந்து உட்காந்து விசில ஊதிக்கிட்டு கை தட்டிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற அந்த ஏரியாவே அந்த நாசம் பண்ணிட்டு கிடக்குதுங்க. பார்ப்பதற்கே வந்து ரொம்ப கேவலமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. இதை பார்த்து சகிக்க முடியாம தான் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் இதை பேச வேண்டியதா இருக்கு.